முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, என்னுடைய வேலை தொட்ட உணவே இந்த அப்பன் முருகன் ஆசீர்வதிச்சு இன்னைக்கு உனக்கான ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்க தான் ஓடி வந்திருக்கேன். யாரும் எனக்காக கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த அப்பன் முருகன் அவ்வளவு சுலபமாக மயங்கிட மாட்டேன். எப்போதும் ஏழை எளியவர்களுக்கு செய்யும் உதவிகளை தான் நான் எனக்கு செய்யும் விஷயங்களாக ஏற்றுக்கிறேன். இப்போது நீ செஞ்ச நல்ல விஷயங்களுக்காக, எல்லாருக்கும் நல்லதை நினைச்சதுக்காகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகுது. உன்னை மதிக்கும், உனக்கு மரியாதை கொடுக்கும் மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ நேரத்தை செலவிட்டா போதும். எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைக்கிறதும் தியாகம் செய்கிறதும் வேண்டாம். என் அன்பு பிள்ளையே, இந்த உலகம் உன்னை பார்த்து சொல்லும், நீ ரொம்ப மாறிட்ட, நீ முன்ன மாதிரி இல்லைன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாத விஷயம், நீ மாறினதுக்கு காரணமே அவங்க தான்றது தான். அவங்க செஞ்ச செயலும் பேசின பேச்சுக்களும் அவங்களுடைய நடத்தையும் தானே உன்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு. வெற்றியை உனக்கு மிக பெருசாக கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உனக்கு மன திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கிறேன். உன் மனசுக்கு நிறைவை கொடுத்து உன் உள்ளத்தில் அமைதியிலும் நானே குடியிருந்து உனக்கான வெற்றியை தரப்போகிறேன். இனி எல்லா விஷயமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான வெற்றியையும் நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். நீ கஷ்டப்படும் போது உனக்கு கடன் கொடுத்தவங்களையும், நீ வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆதரவா உன் கூடவே நின்று தோள் கொடுத்தவங்களையும் நீ மறக்காம காலம் முழுவதும் அவங்கள மதிக்க கற்றுக்கோ. நல்லவங்களை நினைக்கிறதும், நான் உதவி செஞ்சவங்களுக்கு நன்றி மறக்காமல் இருக்கிறதும் தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயங்களிலே பெருசாக நான் பார்க்குறேன். உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக நான் உன்னை உயர்த்திடுவேன். என்னுடைய வேல் உன்னுடன் இருக்கும் வரை நீ வெற்றி பெறுவதற்கு அளவே இல்லை என் செல்லமே. எல்லை இல்லாத உயரத்தை நீ எட்டி பிடிப்பதற்கு என்னுடைய இந்த வேல் உனக்கு துணையாக இருக்கும். எந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்பாக அது நிஜமாவே உன்னுடைய பிரச்சனை தானாங்கிறத யோசிச்சுக்கோ. அடுத்தவங்க பிரச்சனையெல்லாம் உன் தலைமையில் இழுத்து போட்டுக்கிட்டு நீ பாரத்தை சுமக்க வேண்டாம். உனக்கு சம்மந்தம் இல்லாததையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உனக்கு எது சம்மந்தப்பட்டதோ, உன்னுடையது என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சமாளிக்க முயற்சி செய். அதுதான் நீ அமைதியாக நிம்மதியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கான சரியான விஷயமா இருக்கும். நீ செய்ய முடியும்னு நினச்சத, நீ கனவு கண்டதை செய்ய தாமதிக்காதே. நம்பிக்கையோடு நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் இந்த அப்பன் முருகன் நிச்சயமாக உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக நான் இருந்து உனக்கான அழகான விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன். நீ கஷ்டப்படும் போது உனக்கு அறிவுரை சொல்லவும் ஆலோசனை சொல்லவும் இந்த உலகம் தேடி வரும். ஆனால் நீ கஷ்டப்படும் போது உன் கூட ஆதரவாக நிற்கிறதுக்கும் தோள் கொடுக்கறதுக்கும் உன்னுடைய சுமையையும் பாரத்தையும் ஏந்தி கொள்வதற்கும் ஒரு சிலர் மட்டும்தான் வருவாங்க. அப்படி உனக்காக தோள் கொடுத்து துணையாக நிற்கிற மனிதர்கள் தான் உண்மையிலேயே நல்லவங்க. அப்படி உனக்கு எல்லாமுமாக இருந்து உன்னை காப்பாற்ற நான் வந்திருக்கேன் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ கண்டுக்காத, வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. தேவையற்ற கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் நீ அமைதியாக இருந்தாலே என் அருளால் உன் வாழ்க்கை அழகாயிடும். நீ உண்மையை துணிஞ்சு தைரியமாக பேசும்போது எதுக்காகவும் பயப்படவோ வருத்தப்படவோ வேண்டியதில்லை. உன் மன அமைதியை குலைக்கும் எந்த விஷயத்தையும் நீ வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். ஏன்னா நீ யோசிக்கிற விஷயங்கள் உன் மன அமைதியை குலைக்குது, உன் நிம்மதியை குலைக்குதுன்னா எப்படி அது உனக்கு சரியானதாக இருக்கும்? நல்லதை யோசி. வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேறதுக்கு உண்டான விஷயங்களை யோசி. எதிரிகளையும் அவங்க செஞ்ச தீவினைகளையும் யோசிக்கிறதால உனக்கு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை. நல்லதை யோசித்து நல்லதை நினச்சி உண்மையை பேசக்கூடிய என் பிள்ளையாக நீரு. அடுத்தவங்க யார் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். உன் வலியையும் வேதனையும் தாண்டி உனக்கான வெளிச்சத்தையும் வெற்றியையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தர்றேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கான சந்தோஷம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகம்
இந்த உலகத்தையும் இதில் இருக்க மனிதர்களையும் பற்றிய விஷயங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோ. நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை பெற்றவங்க மனசு காயப்படாத அளவுக்கு, அவங்க மனசு வருத்தப்படாத அளவுக்கு நீ நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. நீ எதையாவது ஒரு வார்த்தை சுருக்கு சொல்லிட்டாலும் உன்னை பெற்றவங்களால அதை தாங்கிக்க முடியாது. இந்த உலகமே அவங்கள என்ன சொன்னாலும் அவங்க அமைதியாக கேட்டுப்பாங்க, தாங்கிக்குவாங்க. ஆனால் பெத்த பிள்ளை நீ ஒரு வார்த்தை சொன்னீன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது. நம்ம பெத்த பிள்ளை இப்படி செய்தே, நம்மளை பார்த்து பேசுதேன்னு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால தான் உன்னுடைய முழு அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறேன். அவங்க மென்மையான மனசை நீ எந்த விதத்திலும் நோக்கடிச்சிட வேண்டாம் என் செல்லமே. எந்த ஒரு மனிதன் தன் பெற்றோர்களை நல்லா பார்த்துக்கிறானோ, அன்பையும் அக்கறையும் ஆதரவையும் அவங்களுக்கு கொடுத்து அனுசரணையோட நடந்துக்கிறாங்களோ, அவங்க தான் என் அருளை முழுமையாக பெறக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. நீயும் உன் பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக்கோ. என்னடா வாழ்க்கை இதுன்னு கலங்காதே. உன் வாழ்க்கை பயணத்தில் நானும் உன் கூடவே தான் இருந்து என் அருளால் உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். எந்த விஷயமும் முடியாது இல்லைன்னு சொல்வதற்கு தயங்காதே. முடியுங்கிறத முயற்சி செய், முடியாதுங்கிறத தைரியமாக சொல்லிட்டு கடந்து போய்கிட்டே இரு. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் உண்டாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் நீ அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறேன், ஓடி போகிறேன், அது செய்கிறேன், இதை செய்கிறேன்னு உன் வாழ்க்கையை தியாகம் செய்கிறியே ஒழிஞ்சு அவங்க உனக்காக ஏதாவது செஞ்சுருக்காங்களான்னு யோசிச்சிருக்கியா? அவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ, அவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்களோ அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் உன் கூட இருந்தால் போதும். எல்லாரையும் தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அப்புறம் நீ மன நிம்மதியை இழக்க வேண்டாமே செல்லமே. கர்மாக்கள் எப்போதும் எல்லா மனுஷன் கூடயும் இருந்து அவங்க செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர் தப்பு செஞ்சுட்டு ஆகா நம்ம தப்பிச்சிட்டோம், நமக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல, வாழ்க்கை நல்லா வசதியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் தப்பு செஞ்சவங்க தண்டனையை பெறுவதற்கான சரியான நேரம் வரும்போது அது மிகப்பெரிய கொடூரமாக இருக்கும். நல்லது செஞ்சவங்களுக்கு எப்படி நான் நன்மையை கொடுக்குறேனோ, தப்பு செய்கிறவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுக்காம விட்டுட மாட்டேன். வாழ்க்கைனா சில பல விஷயங்கள் உன்னை விட்டு போகும், இழப்பு உண்டாகும், துக்கம் வரும், காயங்களும் கஷ்டங்களும் கூட வரும். அதை பற்றிலாம் அதிகமாக வருத்தப்பட வேணாம். உன்னை புரிந்தவர்கள் உன் கூட இருக்கும்படியும், உன்னை பற்றி புரியாதவங்க உன்னை விட்டு விலகி போகும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உன்னை கட்டுப்படுத்த முடியாத போது எப்படியாவது உன்னை தோக்கடிக்கணும்னு முயற்சி செய்வாங்க. அடுத்தவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ இருக்காதே. அடுத்தவங்க தோற்று போகிற அளவுக்கு உன்னால முயற்சிகளை நீ செய்யலாமே ஒழிஞ்சு நீ தோற்று போகிற அளவுக்கு கோலையாக இருந்திடாதே என் செல்லமே. உன் மனச்சோர்வை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இந்த உலகம் முழுக்க பொய்யாக இருந்தாலும் நீ உன்னை உண்மையாக நேசிப்பவர்களை நினச்சிக்கோ. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து என் அருளால உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. எல்லாருக்கும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நீ திறந்த புத்தகமாக இருக்க வேண்டாம். உன்னுடைய உண்மையான மனசை வெளிக்காட்டக்கூடிய, நீ நினைக்கிறதெல்லாம் அப்படியே பேசக்கூடிய அப்பாவி பிள்ளையாக நீ இருந்தீனா அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. உன் மதிப்பை நீ தான் தக்க வச்சுக்கணும். உன் வாழ்க்கையை நீ தான் சரியாக வாழணும். உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு என்னை நம்பு. என் அருளால் நான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுறேன். உனக்கென ஒரு புது தொடக்கத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். எல்லாரையும் பார்த்தவனே இவங்க இப்படி தானே புரிஞ்சிக்க முடியாது, நீ அப்படி நினச்சாலும் அது தப்பாக தான் இருக்கும். அடுத்தவங்ககிட்ட பேசி பழகும்போது தான் அவங்க எப்படிப்பட்டவங்கன்ற புரிதலே உனக்கு வரும். இந்த உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இரு. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். யாராவது உன்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, தவறாக பேசுகிறாங்க, அவங்க குணம் சரியில்லை, நடத்தை சரியில்லைன்னு தெரிய வரும்போது நீ அமைதியாக அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடு. உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் எப்போதுமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்லமே. வாழ்க்கைங்கிற வரத்தை உனக்கு கொடுத்தது நான் தான்.
இனி எந்த விதத்திலும் உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். எல்லா குறைகளையெல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. பொய்யும் நம்பிக்கை துரோகமும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையாகி நீ எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கவலைப்படாத. உன்னை நல்லபடியாக வாழ வைக்க, வெற்றிகரமாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி என் அருளால் உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன்னை யாராவது அழிக்க நினச்சாலும் வீழ்த்த நினச்சாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசளவில் நீ தெளிவாக இருந்தீனா, புத்திசாலி பிள்ளையாக இருந்தீனா யாராலும் உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ முடியாது. என் அருள் உனக்கு துணையாக இருக்கிறதாலேயே கண்டிப்பாக நீ ஜெயிச்சிடுவ என் செல்லமே. நீ சாதாரணமாக நினச்ச விஷயங்களை எல்லாம் உனக்கு சந்தோஷமாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்த மனிதர்களும் நீ இழந்த விஷயங்களும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கு அதற்கு உண்டான வேலைகளை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது, கடந்து வர முடியாது நினச்ச நீ அத்தனையும் கடந்து தானே வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க. அப்புறம் இப்போது மட்டும் உனக்கு என்ன குறை? இந்த முறையும் எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்ப. உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியாமல் இருந்தாலும் அனைத்தும் தெரிந்தவனா அறிந்தவனா நான் இருக்கேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. சிக்கல்கள் சிரமங்கள் எது வந்தாலும் அதை சமாளிக்க கற்றுக்கோ. இப்போது நீ சந்திக்கிற கஷ்டமும் பிரச்சனைகளும் சவால்களும் தானே உன்னை நாளைக்கு வலிமை உள்ள ஆளாக மாற்ற போகுது. இன்று முதல் உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், தைரியமாக சமாளித்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நம்பு. உன் நம்பிக்கையை உண்மையாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்துட்றேன். அடுத்தவங்களுக்காக யாரோ ஒருத்தருக்காக உன்னை நீ மாற்றிக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன் அருமையை தெரிந்தவர்கள் நீ எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. தெரியாதவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் போனால் போகட்டும்னு விட்டுடு. நீ எப்போதும் நீயாக இருக்கணும்.